கனவுகளை துரத்தி வறுமையை வென்று சமூகத்தில் பல இன்னல்களை உடைத்தெறிந்து வெற்றியின் உச்சத்தை தொட்ட இரு இளைஞர்களின் கதைதான் இது. பரிதாபங்கள் என்ற வார்த்தைக்கு உயிர்ப்பித்தவர்கள், பல பரிதாபங்களை சமூகத்திற்கு சிரிப்பால் கொடுத்தவர்கள். ஆனால் கடைசியாக வந்த பரிதாபம் அவர்கள் வாழ்க்கையிலும் கேள்விக்குறியாக இப்போது நிற்கிறது. அந்த கேள்விக்குறிக்கு பதில் தெரிய வேண்டும் என்றால் யார் இந்த கோபி சுதாகர் என்ற பதில் உங்களுக்கு தெரிய வேண்டும். கோபி மற்றும் சுதாகர் முதலில் சந்தித்தது கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் போதுதான். கோபி ஒரு மிமிக்ரி கலைஞர். அவருக்கு மேடையில் குரல் மாற்றி பேசுவதுதான் உயிர். சுதாகருக்கு ஓவியம் மீது அதீத ஆர்வம் இருந்தது. அவர் கைகளில் கலை வாழ்ந்தது. ஆர்ட் கிளப்பில் சேர்ந்து தனது படைப்பாற்றலை வெளிப்படுத்தினார். ஆனால் விதி இந்த இரு திறமைகளையும் ஒரே மேடையில் இணைத்தது. கல்லூரி மேடைகளில் அவர்கள் ஒரு ஜோடியாக மாறினர். அரசியல் கேலி நாடகங்கள் அவர்களின் ஸ்பெஷல். சுதாகர் கலைஞர் கருணாநிதியின் குரலை அப்படியே பாவித்து மேடையை கலக்கினார். கோபி ஜெயலலிதாவின் குரலில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். இந்த ஜோடி கல்லூரியில் ஹீரோக்களாக மாறினர். ஆனால் கல்லூரி முடித்தவுடன் வாழ்க்கை அவர்களை கடுமையாக சோதித்தது. படிப்பு முடிந்தது. சின்ன மீடியா நிறுவனங்களில் வேலை தேடினர். யூடியூப் சேனல்களில் சிறு வேலைகள் செய்தனர். ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இல்லை. கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அங்கே அவர்கள் அவமானப்பட்டு தோல்வி அடைந்தனர். மனம் உடைந்தது. ஆனால் அவர்களின் கனவு உடையவில்லை. வாழ்க்கை அவர்களை புரட்டி எடுத்தது. பணம் இல்லை, உணவு இல்லை. உணவுக்கு பணம் இல்லாமல் காலை உணவை தவிர்க்க காலை 11 மணி வரை தூங்கி நேரடியாக மதிய உணவை உண்டனர். மதிய உணவுக்கு அம்மா உணவகத்தில் குறைந்த விலையில் சாப்பிட்டனர். மாதம் 2000 ரூபாய் சம்பளம், அவ்வளவுதான். வீட்டிற்கு செல்ல கூட பணம் இல்லை. மாத கணக்கில் வீட்டை பார்க்காமல் சென்னையில் தவித்தனர். ஆனால் ஒரு நாள் ஒரு தொலைபேசி அழைப்பு அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. மெட்ராஸ் சென்ட்ரல் என்ற யூடியூப் சேனலில் இருந்து வந்தது அந்த அழைப்பு. ஆனால் யாருக்கு என்று தெளிவாக தெரியவில்லை. கோபிகா சுதாகருக்கா என்ற குழப்பம். ஆனால் இந்த ஜோடி ஒரு முடிவு எடுத்தது. கோபி இன்டர்வியூக்கு செல்வார் என்று. ஆனால் இதில் ஒரு அழகு, இருவரும் ஒருவரை ஒருவர் நம்பினர். யார் வேலை வாங்கினாலும் மற்றவரை கைவிட மாட்டோம் என்று உறுதியளித்தனர். சுதாகர் கோபியை இன்டர்வியூக்கு அழைத்து சென்றார். ஆனால் மெட்ராஸ் சென்ட்ரல் அலுவலகத்தில் ஒரு ஆச்சரியம். சுதாகரையும் இன்டர்வியூக்கு அழைத்தனர். ஆனால் சுதாகரிடம் ரிசியூம் இல்லை. எனவே என்ன செய்தார்? கோபியின் ரிசியூமை அப்படியே காப்பி அடித்தார். கல்வி தகுதி கூட மாற்றவில்லை. விதி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. இருவரும் வேலை வாங்கினர். ஆனால் ஆரம்பம் அவ்வளவு எளிதாக இல்லை. மெட்ராஸ் சென்ட்ரலில் அவர்கள் வீடியோக்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பை பெறவில்லை. கோபியும் சுதாகரும் மனம் தளரவே இல்லை. ஒரு நாள் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தனர். சீமானை மிமிக்ரி செய்யலாம் என்று. அந்த வீடியோ ஒரு புயலை கிளப்பியது. லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் எல்லாம் வந்து குவிந்தது. இருவரும் முதலில் வைரல் ஆகினர். அதைத் தொடர்ந்து மு.க. ஸ்டாலின், மோடி, எச். ராஜா, வைகோ என அரசியல் தலைவர்களை மிமிக்ரி செய்து வீடியோக்கள் வெளியிட்டனர். ஒவ்வொரு வீடியோவும் சூப்பர் ஹிட். மக்கள் அவர்களை கொண்டாடினர். ஆனால் புகழ் வந்தவுடன் பொறாமையும் வந்தது. அவர்களை மெட்ராஸ் சென்ட்ரலில் இருந்து வெளியேற்ற ஒரு கூட்டம் உருவானது. பிரச்சனை எதுவும் வேண்டாம் என்று முடிவெடுத்த கோபி சுதாகர் மெட்ராஸ் சென்ட்ரலை விட்டு வெளியேறினர். ஒரு பைசா இல்லை கையில். ஆனால் மனதில் நம்பிக்கை இருந்தது. தங்களை தாங்களே நம்பி 2018ஆம் ஆண்டு பரிதாபங்கள் என்ற யூடியூப் சேனலை தொடங்கினர். பரிதாபங்கள் ஒரு புதிய தொடக்கம். இந்த சேனல் அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. கடந்த 7 ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வெளியிட்டனர். கிட்டத்தட்ட எல்லாமே ஹிட். சமூகத்தில் ஆழமாக பதிந்திருக்கும் பிற்போக்குத்தனத்தை கேலி செய்து உடைத்தனர். சமூக பிரச்சனைகளை நகைச்சுவையாகவும் ஆனால் ஆழமாகவும் பேசினர். கோபி சுதாகர் வெறும் யூடியூப் நட்சத்திரங்கள் இல்லை. அவர்கள் ஒரு உதாரணம். கஷ்டத்தில் தோண்டு போகாமல் கனவை துரத்தியவர்கள். பணம் இல்லை, உணவில்லை, வீடு செல்ல முடியவில்லை என்றாலும் ஒருவரை ஒருவர் நம்பி முன்னேறினர். இது கனவை துரத்தும் ஒவ்வொருவருக்கும் ஒரு உதாரணமாகவும் ஒரு உத்வேகமாகவும் இருக்கும் கதை. கோபி மற்றும் சுதாகரின் இந்த வளர்ச்சி யூடியூபில் நின்று விடாமல் தற்போது திரைப்படத்தின் மூலமும் நம்மை மகிழ்விக்க வந்துவிட்டனர். என்னென்ன காத்திருக்கிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம்.